அப்புறம் எல்லாரும் எப்படி ஃபீலிங், எஸ்பிஎம் ரிசல்ட் வேறு வருது. அதாவது எக்ஸாம் எழுதும்போது அந்த ஸ்ட்ரெஸ், எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீ, நம்ம ஃப்ரீ பேர்ட்ஸ். ஆனால் அடுத்த கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் தான் புரியும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் வரும். அதுதான் ரிசல்ட்டே. ஏன்னா கொண்டு இந்த ஸ்ட்ரெஸ் எதனால திரும்ப வருது? ஒன்று நம்ம ரிசல்ட், இன்னொன்று நம்ம அப்பா அம்மா, அதுக்கப்புறம் சொந்தக்காரன். இதுலே மெயின் இரிட்டேட்டிங் பார்ட்னா இந்த சொந்தக்காரங்க மட்டும்தான். ஏன் தெரியுமா? அவங்க குடும்பத்தில் யாராவது ஸ்ட்ரேட் ஏ எடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மார்க் எப்படி எந்த லட்சணத்தில் இருக்கும்னு தெரியாது. அது நம்ம அப்பா அம்மா வந்துட்டு அவங்க கிட்ட சொல்கிற அளவுக்கு பெருமையாக இருக்குமான்னு கூட தெரியாது. சிம்பிள், திஸ் இஸ் அ பேசிக் திங் ஃபார் பேரண்ட்ஸ் லைஃப். இப்போ அவங்களோட மகன் இல்லை மகள் வந்து நல்ல கிரேட் எடுத்துட்டாங்கன்னா அதை எடுத்து ஃபோட்டோ, அவங்க கூட ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஃபேஸ்புக்கில் போடணும். அது ஒரு அவங்களுக்கு தனி பெருமை. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம என்ன கிரேட் எடுப்போம். நமக்கு தான் தெரியும் அந்த மெத்தமெட்டிக்கும் செஜாராவும் பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம்னு. அந்த டைமில் நமக்கே நம்ம அப்பா அம்மாவாக இருந்தோம்னா நம்மளே நம்மளை கூப்பிட்டு போயிட்டு எங்கேயாவது கந்திங்கில் போயிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணணுன்ற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணோன்னா அதே ஃபீலிங் தான் எனக்கும் இருந்துச்சு. ஏன் எஸ்பிஎம் ரிசல்ட்லாம் சொல்ல மாட்டேன், லூலூஸ். ஓகே, இது சிம்பிள் as that. நான் பாஸ் ஆகிட்டேன், நான் எஸ்பிஎம் பாஸ், லூலூஸ். எனக்கு இருந்த ஒரே பயம் என்ன தெரியுமா? இங்கே வச்சிருக்கேன் ரிசல்ட்டு, பிரின்சிபல் அக்கௌண்டன்ட், அப்புறம் வேற என்ன, எக்கானமி, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், செஜாரா. இந்த 4 சப்ஜெக்ட் தான் எனக்கு இருந்த ஒரே பயம். இது 4 சப்ஜெக்டும் நான் எப்படி பாஸ் பண்ண போறேன்னே தெரியல. ஆனா பரீட்சை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஸ்கூல் பின்பக்கட்டா ஓடின தருணம் எப்ப தெரியுமா? பிரின்சிபல் அக்கௌண்டன்ட். ஏன்னா நான் பரீட்சை போறதுக்கு முன்னாடியே என்னோட பிரின்சிபல் அக்கௌண்டன்ட் டீச்சரு அந்த எப்படி சொல்றது படிக்கிட்ட நின்று எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்களா. ஓகே, நானும் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பரீட்சை எழுத போயிட்டேன். கடவுளே, இது என்ன மாதிரி சம்பவமாக போகுதுன்னு தெரியல. ஏன்னா நான் பரீட்சை எழுதிட்டு வெளியே வந்தோடனே எனக்கு டோட்டல் கான்ஃபிடன்ஸ் அவுட்டு. என் கூட்டாளியை கூப்பிட்டுட்டு அவனும் அதே கதை தான், அவனுக்கும் சொதப்பிட்டோன்ற மாதிரி பயம். நாங்கள் எட்டி பார்த்தோம், மாடியிலேருந்து கீழே எட்டி பார்க்குறோம். எங்கள் டீச்சர் எங்கே நின்றாங்களோ எங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அதே இடத்துல தான் அவங்க நின்றாங்க. அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? எங்களுக்கு கிளாஸ் தம்பானுக்கெல்லாம் நாசிலுமா சொல்லி இன்னும் பசியாருக்கு தந்தவங்க. அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் எங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. ஐயோ, தேவையில்லாமல் சொதப்பிட்டோன்ற மாதிரி மூஞ்சி வச்சிருக்க கூடாது. அப்புறம் அவங்க சொல்லி தந்த அந்த என்ன, அவங்க பட்ட கஷ்டம் வேஸ்ட்டாக போயிடும்ல எங்களுக்கு சொல்லி தந்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அதாவது படி இங்கே இருக்கா, நாங்கள் இந்த பக்கெட்டா இறங்கி கீழே போய் ஸ்கூலுக்கு பின்பக்கட்டா போய் நாங்கள் மெயின் கேட்டுக்கு போனோம். அதெல்லாம் ஒரு தருணம். அப்புறம் மேத்தமெட்டிக் எக்ஸாமு, ஐயோ அந்த பரீட்சையை செஞ்சு முடிச்சுட்டு நான் பட்ட ட்ராமா இருக்கும். ஐயோ, இது வந்து பேசிக்காக என்ன தெரியுமா? நானே கூட்டி கழிச்சு பார்த்துப்பேன். இதெல்லாம் மார்க் எடுத்துப்பேன், இதெல்லாம் பாஸு, இது 2 மார்க்கு, இது 3 மார்க்கு, இது மேபி 4 மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு கணக்கு பண்ணியிருப்பேன். அந்த கணக்கு பண்ணதுலேயே நான் 60 தான் எடுத்திருப்பேன். இப்போ இந்த 60க்குள்ள 60க்கும் 40க்கும் 20% தான் மிச்சம் இருக்கு, அதாவது டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த 20%குள்ள நான் எடுப்பேனான்னு கூட தெரியாது. இதெல்லாம் எப்போ தெரியுமா எனக்கு ஃப்ளாஷ்பேக் ஆச்சு? அதாவது ரிசல்ட் இன்னைக்கு வெளியாகுதுன்னு சொன்ன உடனே டக்குன்னு போயிடுச்சு ஃப்ளாஷ்பேக்கு. அப்படியே பின்னாடி போனேன். மேத்தமெட்டிக், பிரின்சிபல் அக்கௌண்டன்ஸ், செஜாரா, எக்கானமி, இதெல்லாம் என் மைண்டுக்கு வந்துச்சு. அப்புறம் ரிசல்ட்டுன்னு ஒரு செட் ஆச்சா. எனக்கு இதுதான் பிடிக்காது. இது நடந்திருக்கான்னு தெரியல சில பேருக்கு, ஆனால் எனக்கு நடந்துச்சு. என்னன்னா, நான் தூங்கிட்டேன். அதாவது மொதல் நாளே எனக்கு தூங்க கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அடுத்த நாள் ரிசல்ட் என்ன வரும்னு தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருந்ததுனால தூக்கம் வந்து லேட்டாக தான் வந்துச்சு. ஆனால் தூங்கிட்டேன். எப்படின்னா பாஸ் ஆகிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன். ஸ்கூலில் டே 1ல் லைக் எல்லாருக்கூடையும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது இதில் இத்தனைக்கும் நான் என்ன சொல்கிறது, நல்ல கிரேட்ஸ் எடுத்திருக்கேன். நானும் சந்தோஷமா ஏன்னு கத்துனேன். ஆனால் கனவுலேருந்து எழுச்சிட்டேன். அது கனவு. அது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அது கனவு. நானே ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், இதில் கனவு வேற. மணி பார்த்தா மணி 9, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா 10 மணிக்கு தான் ரிசல்ட்டு. ஆனால் நான் மறக்கவே மாட்டேன், ஒரு சொந்தக்காரங்க
9:59 கால் பண்ணிட்டு ரிசல்ட் வந்துருச்சான்னு கேட்குறாங்க. 10 மணிக்கு தான் ரிசல்ட். லிங்கை தட்டினாலே அப்பதான் கொஞ்ச நேரம் சென்று தான் வரும் பாஸா என்ன கதைன்னு. 9:59 தெரியுமா, லைக் 9:59 still got 1 minute for the result. அதுக்குள்ள கால் பண்ணிட்டு என்ன ரிசல்ட். எனக்கு அதனால இன்னும் அதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல உச்சத்துக்கு போயிடுச்சு. 10 மணி ஆச்சு, 10:05 நினைக்கிறேன் நான் லாகின் பண்ணி. நான் தான் போன் எடுத்து பார்த்தேன். இப்படி பாக்குற நான் ஊத்து கவனிச்சது எல்லாம் இப்படியே வர. நான் பயந்த சப்ஜெக்ட் கூட நான் கண்டுக்கல. அதுல வந்துட்டு மெயினா லூலோஸ்ன்னு பார்த்த உடனே நான் அப்படியே மயங்கி தரையில விழுவ மாட்டேனே. நான் கரெக்டா சோஃபாக்கு பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ நான் சோஃபால அப்படியே மயங்கி விழுந்தேன். மயங்கினா லைக் ஸ்ட்ரெஸ்லேருந்து அப்படியே ரிலீஃப் ஆனா பெரும் மூச்சை விட்டு நான் விழுந்தேன். ஏன்னா நான் சத்தியமா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இதுக்கப்புறம் ஃபீலே பண்ண முடியாது. எனக்கு இருந்தது நான் பாஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஆனால் இந்த வருஷம் SPM ரிசல்ட் எடுக்க போறவங்களுக்கு ஒன்று தான், எது நடந்தாலும் மன தைரியத்தோட இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, ஸ்ட்ரெஸ் வேணாம், எல்லாம் நல்லதுக்கு தான். ரிசல்ட் வந்துச்சுன்னா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், பாஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஃபெயிலை பற்றி யோசிக்கவே கூட, பாஸ் பண்ணிடுவோம், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இது ஒரு மேட்ரே. SPM ரிசல்ட் வந்து எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கும், ஓகேவா? பயப்படாதீங்க. அண்ட் சொந்தக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ரிசல்ட் உங்க பிள்ளை வாங்கிருச்சுன்னா உங்க ஃபேஸ்புக்ல போட்டுக்குங்க. அதை என்ன கேப்ஷன் வேணாலும் போட்டுக்குங்க. இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறீங்கன்னா போட்டுக்குங்க. ஆனா அதை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு மட்டும் வராதீங்க. அதை சொல்லணும்னு சொல்றதுக்காக கால் எங்க அப்பாக்கோ அம்மாக்கோ பண்ணாதீங்க. This is a representative of a SPM batch 08 ஓட representative ஓட ஸ்டேட்மெண்ட். ப்ளீஸ் எங்களுக்கு அந்த கஷ்டத்தை தராதீங்க. ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஒரு அடி தம்பாவதுன்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ரிசல்ட் வருதுன்னா கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், விட்டுருங்க. உங்க புள்ள ஸ்ட்ரெயிட்டே எடுக்கட்டும், உங்க புள்ள எல்லாத்துலயும் ஸ்ட்ரெயிட்டே எடுத்து பைஸ்கல்லே எடுத்துட்டு போட்டோம், மெடலை வாங்கட்டும், கப்பு வாங்கட்டும், தயவு செஞ்சு அதை நீங்களே வச்சு ஒரு அளவுக்கு சொல்லுங்களே தவிர அதை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அப்புறம் எங்களோட ரிசல்ட் என்னன்னு கேட்காதீங்க, ஓகேவா? கடைசியா சொல்றேன், பி கான்ஃபிடென்ட். வெற்றி நிச்சயம், வெற்றி நமதே. SPM ரிசல்ட்டுக்கு all the best.